டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னன்னா ஒரு ஹோம்மேட் சத்து மாவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் எல்லாருமே சாப்பிடலாம். இது அவ்வளோ ஹெல்த்தியானது. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு நான் சில இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நான் காட்டல, வீடியோ நான் எடுக்கலை. அந்த டைமில் எனக்கு அது இல்லை. அப்புறமா நான் வாங்கிட்டு வந்து நான் வறுத்து நான் அரைச்சிட்டேன். என்ன ஆக்சுவலாக நீங்கள் இதை எப்படி வறுக்கணுன்னா, பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கருகாமல் வரும், இல்லைன்னா நல்லா கருகிடும். அவ்வளோதான். நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் வெடிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கருகின ஸ்மெல்லோடு பசங்க குடித்தாங்கன்னா டேஸ்ட்டு ஒரு மாதிரி கசப்புத்தன்மை ஏற்படும். அதனால் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இப்போ மக்காச்சோளம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பாப்கார்ன் மாதிரி வர ஆரம்பிக்கும். மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம் இது எல்லாமே பாப்கார்ன் மாதிரி வர ஆரம்பிக்கும். நல்லா பொரிஞ்சு வரும். இது நல்லா வறுக்கும் போதே வீடே அப்படியே நல்ல வாசமாக இருக்கும். ஒவ்வொரு சீடுமே வறுக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். உங்களுக்கே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல்லாம் இருக்கு இல்லையா, அது வறுக்கும் போது மட்டும் நீங்கள் 2 ட்ராப் ஆயில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அது ரொம்பவே கருக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் ஒழுங்காக அரைக்கும் போது ஒரு மாதிரி எண்ணெயாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நல்லா ட்ரை பண்ணி நீங்கள் அரைக்கும் போது மாவாக வரும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் அப்போ மட்டும் 2 ட்ராப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆர்வக்கோளாறு அதுதான், அது கொழுப்பு, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பீனட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. இல்லைன்னா கசப்பு ஏற்படும். உங்களுக்கே தெரியும், நிறைய சட்னி எல்லாமே நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் இது மட்டும் மறந்துடாதீங்க. இது நான் தனியாக அதனால தான் எடுத்து தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை ஆட் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு வெயிலை காய வச்சு அரைக்கிறது மட்டும்தான். சப்போஸ் அங்கே வெயில் இல்லை, மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் 1 டே ஃபுல்லாக ஃபேன் காற்றுல காய வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒன்று நம்ம மில்லில் கூட அரைக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்துட்டு மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னா 10 மந்த்ஸ்க்குள்ளே பேபி இருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுங்க. இல்லை 1 இயர் 2 இயர்ஸில் இருந்தாங்கன்னா நீங்கள் வடிகட்டாமலே நீங்கள் கொடுக்கலாம். மில்லில் அரைச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டாமலே கொடுங்க. ஏன்னா அதில் வந்துட்டு திப்பி திப்பியாக எதுவும் வராது. மிக்சியில் அரைச்சோம்னா கண்டிப்பாக திப்பி திப்பியாக வர ஆரம்பிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுனா, நீங்கள் 1 ஸ்பூன் ஆர் 1 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனே நீங்கள் 2 பேருமே குடிக்கலாம். அந்த அளவு தான் இருக்கும். அது கூடவே நம்ம ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். கரும்பு சர்க்கரை இருக்குல்ல, அதுதான். அதுவும் நம்ம ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிற அளவுக்கு கிண்டிகிட்டே இருங்க. இந்த கம்மங்கூழ் அதாவது ராகிக்கூழ் இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். இது அப்படி இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 2 மினிட்ஸ்லேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் இந்த காய்ச்சின பால் இருக்குல்ல, அந்த பால் நீங்கள் சூடாக இருக்கும் போதே ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 2 கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ அவ்வளோதான் டியர்ஸ். இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இந்த மாதிரி வீடியோஸ் வேறு ஏதாவது வேணும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பை பை டியர்ஸ்.